நாமக்கல் திருவருட்பேரவை பொருளாளர் சக்தி ஹாஜி என் ஷாகுல் ஹமீது அவர்கள் வாழ்த்துரையாற்றினார். நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதிலே என் வாழ்க்கையிலேயே இதுவரை இதுபோன்ற நிகழ்ச்சியில் நான் கலந்துவில்லை என்றுதான் கூற வேண்டும். உண்மையிலேயே அம்மா அவர்கள் வந்தவுடனேயே முஸ்லிம்கள் எவ்வாறு முலாக்கத் பண்ணுவார் ஆலிங்கனம் செய்வார்களோ அவர்களைப் போன்று என்னையும் ஆலிங்கனம் செய்து உண்மையிலேயே மிகவும் பெருமைப்படுத்தி விட்டார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு மிகவும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். இந்த பணித்திட்டங்கள் உண்மையிலேயே ஒரு சிறந்த பணித்திட்டங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. இதிலே நானும் ஒரு பணியாளர் என்பதிலே பணியை அடைந்தவன் என்பதிலே நான் இப்பொழுது கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். 1979 ஆண்டு என்னுடைய உறவினர் அவர்கள் ஒருவர் சென்னையிலிருந்து ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவரை வழி அனுப்பிவிட்டு திரும்ப திண்டுக்கல்லுக்கு பேருந்திலே வந்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது 1979 ஆண்டில் இந்த ஆதிபராசக்தி அந்த கோவில் அருகில் வரும் பொழுது சரியான மழை ஊத்து என்று ஊத்துகின்றது. அந்த பக்கம் இருக்கக்கூடிய 2 பக்கம் இருக்கக்கூடிய ஆறுகளும் ரோடுகளும் உடைந்து எந்த போக்குவரத்தும் இல்லாமல் போய்விட்டது. அந்த பகுதியில் வந்த அனைத்து பேருந்துகளும் காரில் வந்த பெரியவர்களும் அங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. கிட்டத்தட்ட 72 மணி நேரம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு இறைவன் அங்கு கொடுத்திருந்தான். அந்த சமயத்திலே உணவுக்கு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அம்மா அவருடைய ஒரு திருக்கரத்தால் அவர்கள் ஏற்பாடு செய்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வந்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும் அந்த சாப்பாடு ஏற்பாடு செய்தார்கள் என்றால் உண்மையிலேயே அவர்களை நாங்கள் வணங்கி கையெடுத்துக் கும்பிடுகின்றோம். அத்தனை பேருக்கும் செய்வது என்பது உண்மையிலே முடியாத காரியம். ஒவ்வொரு நேரமும் காலையிலும் மாலையிலும் இரவிலும் அந்த சாதத்தை வடித்து அனைவருக்கும் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் இனாமாக வாங்கி சாப்பிடுவதற்கு அஞ்சியவர்கள் ஏதோ அவர்கள் கையில் இருந்த என்ற பணத்தை கொடுத்து வந்தார்கள். இந்த மாதம் இஸ்லாமியர்களை பொறுத்தமட்டிலே இது ரம்ஜான் மாதம். இந்த ரம்ஜான் மாதத்திலே பசியை உணர வேண்டும், மேலும் பசித்தவர்களுக்கு மற்றும் தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் குர்ஆனுடைய அடிப்படை கருத்து. அந்த வகையிலே இந்த மாதத்தில், அதுவும் கிட்டத்தட்ட நிறைவு பெறக்கூடிய இந்த மாதத்தில் இந்த பணியை இந்த ஆதிபராசக்தி சமூகத்தை சார்ந்தவர்கள் நடத்துவது எங்களுக்கெல்லாம் மிகவும் பெருமை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அவர்கள் அனைவரையும் பாராட்டி அவர்கள் அனைவருக்குமே எல்லாம் வல்ல இறைவன் சிறந்த இடத்தையும் சிறந்த பயனையும் எல்லா நலன்களையும் கொடுக்க வேண்டும். மேலும் இந்த பணி